ஸோ ஷெரீஃப் ஆண்டி வந்துட்டு நம்ம தாராவை அக்கா வீட்டில் வந்துட்டு வெட்டிட்டு வந்து போகிறாரு. அவங்க வேறு யாருமே இல்லை, நம்ம சூர்யாவோட அம்மா. ஸோ சூர்யாவோட அம்மா வந்துட்டு தாராவை ரொம்ப நல்லா வந்து பார்த்துக்கிறாங்க. தனக்கு ஒரு பொண்ணு கிடச்ச மாரி. சூர்யா கிட்ட சொல்கிறாங்க, உனக்கு ஒரு தங்கச்சி கிடச்சிட்டாடா அப்படின்னு. உடனே சூர்யா அவங்க அம்மாவை பார்த்து வந்து முறைக்கிறான். அடுத்து அப்படியே வந்து இவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கெலாம் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் கிளாராக்கும் ஜோக்கும் கூட வந்துட்டு தாராவை ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ இவங்களும் வந்துட்டு அவ கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஒன்றா உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது இதெல்லாம். ஆனால் வந்துட்டு ஜாஸ்மினுக்கு கொஞ்சம் கூட வந்துட்டு தாரா வந்து பிடிக்கல. இவையாவது புதுசாக நம்ம கேங்கில் கடுப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஜாஸ்மின் என்ன நினைக்கிறா. இது இப்படியே போயிட்டுருக்கும்போதே தனக்கு ஒரு புது குடும்பம் கிடச்சதா வந்துட்டு அவள் ஃபீல் பண்ணுறா. ஸோ இவங்க கூட ரொம்ப ஹாப்பியாக வந்திருக்கா. அதே சமயம் டிவியில் அப்பப்போ வந்துட்டு தன்னோட பவர் யூஸ் பண்ணி தான் ஃபேமிலியை தேடிக்கிட்டு தான் இருக்கா, தான் சூப்பர் பவர்ஸை வச்சு. இவங்களோட அந்த நட்பு ரொம்ப அழகாக போயிட்டே இருந்தது. இப்படியே வந்துட்டு இந்த கேங் வந்துட்டு சந்தோஷமாக இருக்கிறத நம்மளை காட்டுறாங்க. அடுத்த ஒரு இதில் வந்துட்டு நம்ம பிராண்டனும் நோவாவும் தான் தங்கச்சியை வந்துட்டு காணா போனோன்னா அதை அசிங்கமாக பேசினவனுங்களை வந்துட்டு தேடி தேடி வந்துட்டு அந்த புல்லிஸை வந்து தேடி தேடி வந்து அடிக்கிறானுங்க. என் தங்கச்சி எப்படி நீ இப்படிலாம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கே உண்டான ஒரு ஸ்வேக்கில் வந்துட்டு அவனுக்கு சண்டை போடுறானுங்க. அவனுங்களும் இதுக்கப்புறம் எதுவுமே பேச மாட்டோம்னு சொல்லிட்டு பயப்படுறானுங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி இன்னொரு சீனில் வந்து காட்டுறாங்க. நம்ம ஈவை இப்போ தான் காட்டுறாங்க. ஈவ் எங்கேயுமே போகல. ஈவும் சேம் லேபில் தான் வந்துட்டு அவளுமே இருக்கா. அவன் அன்றைக்கி அந்த டெமோகார்கனை பார்த்து வந்துட்டு ஓடும்போது வந்து தலையில் சீலாப்பாக அடிபட்டுருது. கீழே வந்துட்டு வாங்கி கொடுத்துருதான். ஸோ அந்த பக்கமாக போன சோல்ஜர்ஸ் தான் வந்துட்டு நம்ம ஈவை கூட்டிகிட்டு வந்து அந்த லேபில் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எதுக்கு ஒரு ஆடு கிடச்சிருக்கு அதை விடணும், ஸோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஈவை வந்துட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அவன் அந்த லேபில் தான் வந்துட்டு நம்ம தாரா மாரி வந்துட்டு இருக்கா. தாரா வந்துட்டு சூர்யா கிட்ட வந்து சொல்கிறா, எனக்கு வந்து என் வீட்டுக்கு வந்து போகணுன்னு தோணுது, எங்கள் அம்மாவை பார்க்கணுன்னு தோணுது, அவங்க சமைச்சு கொடுத்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்ணுன்னு தோணுது அப்படின்னு வந்து உண்மை ஃபீல் பண்ணி சொல்கிறேன். அப்போ உடனே சூர்யாவும் சொல்கிறான், ஒன்றும் கவலைப்படாத, நான் ஒரு நாள் உன் வீட்டில் கொண்டு போய் நான் அவனை சேர்க்கிறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் அப்படியே அவங்க பேசிக்கிட்டே போயிட்டுருக்கும்போது வந்துட்டு டக்குன்னு என்ன பண்ணுறா, சூர்யா கீழே இருக்கிற ஒரு ஸ்னோவை எடுத்துகிட்டு அவன் மேலே அடிக்கிறா. ஸோ மாறி மாறி ரெண்டு பேர் ஸ்னோவில் வந்து விளையாட ஆரம்பிக்கிறாங்க. சூர்யாவுக்கு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு ஈவை பிடிக்க ஆரம்பிக்குது. இப்படியே வந்துட்டு இவங்களோட அந்த இதுவும் வந்துட்டு வளர ஆரம்பிக்குது. ஆனால் இவங்களோட இந்த ரிலேஷன்ஷிப் வந்துட்டு ரேக்கும் ஜாஸ்மினுக்கும் பிடிக்க மாட்டுது. இவ யார் புதுசாக வந்திருக்கா நம்ம டீமில் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா மேலே வந்து கோபமாக இருக்காங்க. இப்படியே ஒரு நாள் போயிட்டே இருக்கும்போது சூர்யாவை கூப்பிட்டு வந்துட்டு ரேவும் ஜாஸ்மினும் வந்துட்டு சொல்கிறாங்க, அவள் யார் புதுசாக எங்கேருந்தோ வந்திருக்கா, உடனே அவளை நீ தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுற, உனக்கு என்ன அவ்வளோ முக்கியமாக போயிட்டாளா, ஈவுக்கான ஈவை நீ தேனியா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கோவப்பட்டு வந்துட்டு பேசுகிறாங்க. அப்போ வந்து சூர்யாவும் பதிலுக்கு வந்து கோவப்படுறான், அந்த பொண்ணு யாரும் எதுவும்லாம் இல்லை, அவளை வந்துட்டு நான் கேர் தான் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் கிளம்புங்க, அவங்க கூட பேசணும் எனக்கும் உனக்கு இஷ்டமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவும் கத்தலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூலில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சண்டை வந்து பெருசாகுது. அப்போ வந்துட்டு இதே சொல்கிறான், ஒழுங்காக அந்த பிள்ளை எங்கேயோ போய் விட்டுட்டு வா, அவன் நம்ம டீமுக்கு தேவையில்லை, அவள் வந்துட்டோடனே நீயும் ரொம்ப மாறிட்ட, அப்படி நீ அந்த பொண்ணு தான் வேணும்னா நீ எங்கள் கூட வந்து பேச தேவையில்லை, நீ மூடிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ரே வந்துட்டு சூர்யா கிட்ட சொல்கிறான். ஜாஸ்மினும் வந்துட்டு சூர்யாவை பார்த்து சிடு சிடுன்னு தான் இருக்கா. அப்போ அவன் அப்படியே வந்துட்டு ஏதோ யோசிச்சுட்டு வெளியே வந்துட்டு இருக்கும்போது வெளியே வந்துட்டு நம்ம தாரா வந்துட்டு அவன் பேசின எல்லாத்தையும் கேட்டுட்டு வந்துட்டு நின்றுட்டுருக்கா. அவன் கொஞ்சம் சின்ன எமோஷனாகி, சாரி சூர்யா, என்னால் தானே உனக்கு இவ்வளோ பிரச்சனை வந்துச்சு, நான் எங்கேயாவது போயிடுறேன், லைக் நான் அதுக்கப்புறம் நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படி சொல்லி அவள் சூர்யா கிட்டே சொல்கிறான். ஆனால் சூர்யா வந்து அவள் சமாதானப்படுத்துறான், ஒன்றும் இல்லை அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்துட்டு சூர்யா தான் வந்துட்டு கை பிடிச்சி வந்துட்டு ரே கிட்ட வந்து கூப்பிட்டு போகிறான், நீ பாரு நீ என்ன பண்ணி வச்சிருக்க நீ பாரு அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம தாரா சொல்கிறா, அவர் வந்துட்டு தேடாமல் சும்மாலாம் இல்லை, அந்த அடிக்க நேரத்தில் என் சூப்பர் பவர்ஸ் வச்சு நாங்கள் ஈவ் எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இது பண்ணிட்டு தான் இருக்கோம், அவள் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்கவும் செஞ்சிட்டோம். ஸோ இப்போ நாங்கள் அடுத்து அதை தான் எக்ஸிக்யூட் பண்ணலான் இருக்கோம். ஆனால் நாங்கள் அதை சொல்கிறதுக்காட்டி தான் நீங்கள் என்னை வந்துட்டு இப்படி கேட்டீங்க, உங்கள் டீமுக்கு நான் பாரமாக வந்துட்டேன் சொல்லுங்கள், நான் இப்போயே வந்து இந்த இடத்த விட்டு நான் போயிடுவேன், நான் யாருக்கும் கஷ்டம் கொடுக்க விரும்பலை அப்படி சொல்லிட்டு அவள் தேம்பி அழுவதா, ரொம்ப சாரி கேட்குறா. கையெடுத்துல கும்பிட ஆரம்பிச்சிட்டா நம்ம தாரா ரே கிட்ட.
ரேக்கு இதை பார்த்தானே ரொம்ப கில்ட்டியாக போகுது. அப்போ சூர்யாவும் சொல்கிறான், எல்லாரும் வந்துட்டு வியர்டாக இருக்காங்க சொல்லிட்டு ஒரேமாரி பார்க்கக்கூடாது ரே அப்படின்னு சொல்லிட்டு ரேவோட அந்த ஈகோவையும் உடைக்கிறான். அதேமாரி தாராவும் தான் பண்ணது பெரிய தப்பு அப்படி சொல்லிட்டு அவளும் ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ இப்போ கட் பண்ணி அடுத்த ஒரு சீனை காட்டுறாங்க நம்மளுக்கு. ஸோ சூர்யா தான் அங்கிளோட ஒரு சேஃப்டி கன்னையும் லைசன்ஸ்டு கன்னையும் அதுக்கப்புறம் தாராவையும் கூட்டிகிட்டு திருப்பி அந்த லேபுக்கு போகிறான். அவன் அப்படி போகும்போது தான் மேலே இருக்கிறவங்களுக்கு சிக்னல் போக ஆரம்பிக்குது. இந்தமாரி அந்த அந்த நம்பர் 20 நம்மளோட தாராவோட அந்த கையிலேருந்து 20 டேட்டு குத்திருக்கோம். ஸோ 20 வந்ததுக்கா அவளை நம்ம பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பாஸ் ஆகுது. ஸோ அப்போ தான் அங்கே இருக்க அந்த ஈவில் டாக்டர் சயின்டிஸ்ட் அவர் சொல்கிறாரு, இந்தமாரி லைக் அவள் வருவான்னு தெரியும், அதனால தான் அன்றைக்கி அவள் தப்பிச்சு போகும்போது கூட நான் சும்மா இருந்தேன், ஏன்னா எங்கே சுற்றியும் ஆடு திரும்பி நம்ம கிட்ட தான் வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே இன்னொரு பக்கம் நம்மளுக்கு காட்டுறாங்க. நம்ம சூர்யாவும் தாராவும் அந்த லேபில் அவங்க என்னென்னலாம் இருக்குது, தாரா ஈவை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படி சொல்லிட்டு தாராவும் சூர்யாவும் சேர்ந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா டீட்டெயில்ஸ் கிடைக்குமா, எப்படி போகுது, எந்த பாதை இருக்குன்னு அவள் கம்ப்யூட்டர்ஸ்லாம் ஹேக் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ சூர்யாவும் தாராவை பார்க்குறான், யார் இந்த பொண்ணு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாள், இவளை பார்த்தாலே பாவமாக இருக்குது, கண்டிப்பாக இவளை வீட்டில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு. ப்ளஸ் சூர்யாவுக்கு தாராவை ரொம்பவே பிடிச்சிருக்கு. பட் ஆனால் அவன் எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே அவங்க 2 பேரும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அலாம் அடிக்க ஆரம்பிக்குது. சோல்ஜர்ஸ் எல்லாம் வர சவுண்டு கேட்குது, எல்லாம் ஒரு படையே வர சவுண்டு கேட்குது. ஸோ இங்கேருந்து தாராவை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு எப்படியோ வெளியே வந்துடுறாங்க. ஆனால் அவங்க வெளியே வரும்போது அந்த சயின்டிஸ்ட் அந்த சோல்ஜர்ஸ் எல்லாரையும் சுத்த போட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம தாராவையும் சூர்யாவையும் அலாமும் அடிக்க ஆரம்பிக்குது. ஸோ எல்லாம் அலர்ட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அங்கே இருக்கும்போது எல்லா சோல்ஜர்ஸும் நம்ம சூர்யாவை பாயிண்ட் பண்ணுறாங்க. அவன் அப்போ அந்த சயின்டிஸ்ட் சொல்கிறான், லைக் அந்த நம்பர் 20 நீங்கள் கொல்லாதீங்க, அவள் உயிரோடு வேணும், ஆனால் அந்த பையன் சாவடிச்சிதுங்க, அவன் வெளியே போய்ட்டு லீக் பண்ணிடுவான், அவன் இங்கேயே சாவடிச்சிதுங்க அப்படின்னு. தங்கிட்ட என்ன தான் ஒரே ஒரு துப்பாக்கி இருந்தாலும் ஹீரோவிக்காக சூர்யா முன்னுக்கு சுட ஆரம்பிக்கிறான். அவனுக்கு தெரிஞ்சிச்சு இதான் கடைசி நாள் அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டான், என்னான்னு தெரியல. பட் ஆனால் நம்ம தாராவை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் முன்னுக்கு நிற்கிறான். அப்படி நிற்கும்போது அவன் கன்னியும் ட்ரிகர் அழுத்தலாம், எதிரிலேருந்து சுட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ டக்குன்னு எல்லாம் ஃப்ரீஸ் ஆகுது. சூர்யா கண்ணத்தை நம்ம செத்துட்டோமா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மிராக்கிள் ஒன்று நடக்குது. நம்ம தாரா அவளோட ஃபுல் பொட்டென்ஷியலை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவள் புல்லட்ஸ் எல்லாம் காற்றுலேயே தடுத்து நிப்பாட்டி வச்சுருக்கா. ஸோ நிப்பாட்டி வச்சுருக்கா. ஸோ இது அவனுக்கு சுட அந்த புல்லட்ஸ் எல்லாம் காற்றுலேயே நிற்குது. அவங்கள கொஞ்சம் கூட அந்த புல்லட்ஸ் ஹிட் பண்ணல. அட் த சேம் டைம் பாதி சோல்ஜர்ஸ் எல்லாம் காற்றுல ஏதோ ஒரு ஃபோர்ஸ் அடித்தவே காற்றுல பறக்க ஆரம்பிக்கிறானுங்க. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர்த்தோட அந்த கன்ஸ் எல்லாம் மேல் ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்குது. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஷாக்கிங்காக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சயின்டிஸ்ட்டுக்கும் பயம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு, அந்த மற்ற கெட்ட சயின்டிஸ்ட்டுக்கெல்லாம். லைக் இவ இது வரைக்கும் படத்துக்கெல்லாம் பழி வாங்கிட போகிறா அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்ம தாரா அங்கே இருக்கிற அந்த கெட்ட சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் அவள் சூப்பர் பவர்ஸ் வச்சு பயங்கரமாக டிஃபீட் பண்ணுறா. அவள் பண்ணுறது மாசாக இருக்குது. ஷி லிட்ரலி ஓவர் பவர்டுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்மளுக்கும் தெரிய ஆரம்பிக்குது. ஆனால் இப்படியே அவள் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு அவங்க முன்னுக்கு ஒரு ஸ்மோக் கிரானைட் கீழே உழுவுது. டக்குன்னு அவள் பவர்ஸ் எல்லாத்தையும் இது பண்ண ஆரம்பிச்சிட்டா. பாதி சோல்ஜர்ஸ் எல்லாம் மேலேருந்து கீழே பொத்துன்னு கீழே உழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க யாருமே சாவலை, ஆனால் அவங்களோட பாடி பேரலைஸ் ஆச்சு. சில பேர்த்துக்கு கை கால் உடைய ஆரம்பிச்சிருச்சு, தானாக உடைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்தமாரி ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ முன்னுக்கு ஒரு ஸ்மோக் கிரானைட் உழுவுறதை பார்த்துட்டு சூர்யாவும் தாராவும் என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. என்ன அது பயப்பில்லை, ஷாக்கிங்காக பார்க்குறாங்க. அப்போ முன்னுக்கு வேகமாக ஒரு கருப்பு கலர் வேன் வந்துக்கிட்டு இருக்கு. அந்த வேனில் நம்ம ஜாஸ்மின், ரே, ஜோ இவங்க 3 பேர் அந்த வேனில் மாசாக வராங்க. ஸோ அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் செதறி கிடக்கிறாங்க. வண்டியை நடுவில் வருது.
ஸோ இங்கெல்லாம் மாசாக வந்துட்டு வண்டியில் ஏறுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சாரிடா சூர்யா அப்படி சொல்லிட்டு ரேவும் சொல்கிறான். ஜோ தான் அந்த வண்டியை வந்து ட்ரைவ் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கான். ஸோ வந்துட்டு நம்ம தாராவையும் சூர்யாவையும் அந்த இடத்துலேருந்து காப்பாற்றி வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம தாராவும் வந்து ராணி மாரி அந்த வண்டியில் வந்து ஏறுறா. அப்படியே வந்துட்டு அங்கேருந்து அவங்க தப்பிச்சியும் வந்து போகிறாங்க. அந்த சயின்டிஸ்ட்டுக்கெலாம் என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல. அவ்வளோ பவர்டாக இருக்கா, விட்டால் நம்மளே கொன்றுவான்னு சொல்லிட்டு அவங்களே பின்வாங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவளும் வந்து மாசாக வந்துட்டு வண்டி எடுத்துகிட்டு அந்த இடத்த விட்டே வந்துட்டு போகிறாங்க.